மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வை மேற்கொண்டு இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய பொறுப்புணர்வோடு இந்த கூட்டம் நடைபெறுவது நம்பிக்கையை அளிக்கிறது. 50 மாநிலங்களை கொண்ட ஒரு தேசம் அமெரிக்கா. 100 ஆண்டுகளாக ஒரே எண்ணிக்கையைத்தான் அவர்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் இதே பிரதிநிதித்துவ ஜனநாயகம்தான் நடைமுறையில் இருக்கிறது. எனவே நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம், இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது. 39 இடங்கள் நமக்கு இருக்கின்றன. எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு. அது முதற்கட்டமாக தேவையானதாக கருதுகிறேன். எனவே அந்த கூட்டு நடவடிக்கை குழுவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கடிதத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த 45 கட்சிகளுக்கும் எழுத போறோம். எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்திப்பாங்க. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு, தவறான புரிதல் இருக்கு, அல்லது ஐயம் இருக்கு, அச்சப்பாடு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சிகளை யாரு முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நாளை மறுநாள் 45 கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போறோம். தனித்தனியாக ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் போவாங்க, குழுவாக போய் பண்றோம். சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க, எல்லா கட்சிக்கும் நாங்க போறோம். இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா? ஏன்னா டிவி மீடியால பேசுறது வேறங்க, ரூம்குள்ள பேசுறது வேற, அந்யோன்யமாக சகோதர சகோதரியாக பேசுவது வேற. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசை அண்ணன் எச் ராஜா மூத்த தலைவர், அவங்களே நேரடியாக போக போறாங்க. 45 கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் அவங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க, நாங்க தீர்க்கிறோம். அது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். நேற்று நம்முடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் ஒரு கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம். அவர் எங்களுக்கு நேரடி கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்று திராவிட கழகத்தை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு சிஎம் மஸ்ட் ஹவ் சென்ட் திமுக எம்பி கொடுத்த முதல் வேலை என்னவா இருக்கும்னா போய் ஒரு சீட்டா எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு திமுக எம்பி வந்து 1 2 3 4 848 எண்ணி முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மேடம், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே போல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதிய சட்டசபை ஒன்று கட்டினாங்க. அந்த சட்டசபை 234க்கு தான் போடப்பட்டதா? அந்த சட்டசபை பெருசா தான் போட்டாங்க, நம்ம பயன்படுத்தல வேற. நாங்களும் போய் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு 421 சீட்டு போடலாம். அப்ப 421 அதிகமாக நான் கேட்கலையே. ஒரு பாராளுமன்றத்தை கட்டும் பொழுது அதை பெரிதாக கட்டுவது வாடிக்கையான. இந்த பழைய பார்லிமெண்ட் 100 வருஷம், 1921 இருந்து 2024 100 வருஷம் தாண்டிட்டு இன்னைக்கு அந்த புதிய பார்லிமெண்ட்டும் அடுத்த கட்டத்திற்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த 848 சீட்டை யாரு என்னன்னு எனக்கு தெரியல. அது எந்த நேரத்தில் எந்த நம்பர்னு சொல்லும் பொழுது அதற்கான கிளாரிபிகேஷனை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நாங்க கொடுக்கிறோம். So with respect to both delimitation and the 3-language policy issue, Kamal Hassan says this is an attempt by the Union BJP government to make it Hindiya. The great Kamal Hassan ji, who is a fantastic actor, is trying to get his Rajya Sabha seat confirmed today. உலகநாயகன் கமலஹாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு எங்களுடைய மனமாற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, எதுக்காக எம்பி? யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க? பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும்? 543 போதும் அப்படி அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி
மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல. இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவை பத்தி. இன்னைக்கு ஒருத்தர் தலைவர் சொன்னாங்க, அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம். 1776 முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்துக்கும் 2. நீ பெரிய மாநிலமா இருந்தால் 2 செனட்டர், சின்ன மாநிலமா இருந்தால் 2 செனட்டர். இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் 2 கொடுக்கலாம். அப்படின்னா 38 × 2 76 எம்பி மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விசித்திரமான ஐடியா எல்லாம் சொல்றாங்க. அமெரிக்கால மட்டும் மாநிலத்துக்கு 2, அவங்களுக்கு மட்டும் மொத்தம் 100 இருக்கிறாங்க. 50 × 2 100. நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம், மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார். அதைத்தான் முதலமைச்சர் விவாதிச்சிருக்க வேணும். பிஜேபி சொல்றது கரெக்டா, காங்கிரஸ் சொல்றது கரெக்டா விவாதிச்சிருக்குமோ தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கூடாது. எங்களுக்கு தெரியாதுங்கன்னா 2 கட்சிகள் என்ன பேசினாங்க, 2 கட்சிகள் என்ன முடிவு செஞ்சாங்க, 2 கட்சிகளுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போட்டாங்க, அதற்குள் பாரதிய ஜனதா கட்சி நாங்க போக விரும்பல. அது எங்களுடைய ராஜ்யசபா சீட் இல்ல, நாங்க கொடுக்க போறது இல்ல. அந்த கட்சிகள் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கணுங்கன்னா நாங்கள் வெளியிருந்து அதை பார்க்கின்றோம். அண்ணா மறைமுகமாக நாங்கள் யார்கிட்டையும் பேசல. நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பாத்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும், இருந்தாலும் நாளைக்கு நாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம், எங்க கருத்தை நாங்க வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா கிளாரிஃபை பண்ணாங்கன்னா. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அது எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம், சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதுல எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்போது இதை பத்தி நம்ம எங்களுக்கு இன்னும் புரியவில்லை. எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்லவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில பாராளுமன்றத்தில் நம்ம ரிப்போர்ட் வச்சோம். இதுல நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், மிக தெளிவாக புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 543 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7.17% இன்னைக்கு 543 தமிழகம் இருக்கு. அது எல்லோரும் தெரிஞ்சது. சில தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. தெல்ல தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் 543க்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் புரோரேட்டா. அது தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு 7.17 தொடர்ந்து மெயின்டைன் ஆகும். ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே 7.17. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 543 எவ்வளவு இருக்கும் என்பது 543, நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேல போறதில்லை, எந்த ஒரு மாநிலமும் கீழே போறதில்லை. இதை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலைங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து, கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்ட குழு, வழிகாட்டு குழு ஒன்றை உருவாக்கி இந்திய அரசு கிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. முதல்ல இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு, ஏன்னா இப்பெல்லாம் அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தானே, அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தான். ராகுல் காந்தி அவருக்கு காலையில் ஒரு போன் போட்டிருந்தாருன்னா இந்த கூட்டத்திற்கே தேவை இருக்காது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படைன்னு சொல்றாங்க. ஆனால் இவர் இந்தி கூட்டணியில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏத்துக்கிறாராங்கிறது முதல் கேள்வி மக்களுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இது புரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் கேள்வி. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு 848 யாராவது சொன்னாங்கன்னா, யார் சொன்னாங்க 848 தெரியாது, யாருமே சொல்ல. தகவல் எங்கிருந்து வந்துச்சு?
தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறாங்க, அல்லது 39ல 8 குறைக்க போறாங்க, புதிதாக வரக்கூடிய 22ல 12 குறைக்க போறாங்க. யார் முதலமைச்சருக்கு அந்த தகவல் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா கூட எங்களுடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் இன்னைக்கு பங்கேற்றிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமா இந்த அறிக்கை எழுதுறாருன்னா, 2000ல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க. அது எப்படி போடுறாருன்னா, முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு. இது 1976ல இருந்து நாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம். அது 2001ல மாட்டி இருக்க வேண்டும். அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு வேண்டாம், இதை இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு, தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 2000ல. அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல, 25 ஆண்டுகள் தள்ளி போட்டு அதான் 2026ல முடிவுக்கு வருது. அப்படி இருக்கும்போது அந்த அறிக்கையில அடல் பிஹாரி வாஜ்பாயோட பேரை சொன்னா குறைஞ்சிருவாரா? இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுல, அறிக்கையில ஏன் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2000ல செஞ்சாங்க கூட சொல்ல மாட்டாரு? அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது, இன்னைக்கு 2026க்கு உங்களுக்கு தெரியும், நாம் பேசுவது 30 ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போடணுங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழே போக மாட்டாங்க. வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் 30 லட்சம் பேர், 40 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் சொல்வது, புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை? ஆனால் சம்பந்தமே இல்லாம 30 ஆண்டுகள் தள்ளி போடணும், இது செய்ய வேண்டாம். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம், இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க, கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தல, இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல. இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு. ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சுளிக்க வைக்கிறது.